ஹாய் மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க. இப்படி எல்லாம் நடக்கணும் நான் கண்டிப்பா எதிர்பார்க்கல. எனக்கு இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்பதாங்க சந்தோஷமா இருக்கு. பேச்சுக்கு சொல்லுதே தவிர முகத்துல அந்த சந்தோஷத்தை காணும். என்னோட லைஃப்ல எல்லாமே நல்லதே நடக்கணும்னு எதிர்பார்த்தது அனுதான். இன்னைக்கு அவளே கவலையோட இருக்கா. அதான் என்னால சிரிக்க முடியல. அனுவை பார்த்தா கவலையோட இருக்க பிள்ளை மாதிரி தெரியல. அவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. அண்ணன் போயிட்டு இப்படி பேசிட்டேன். எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றை பத்தியே எனக்கு ஒழுங்கா தெரியல. இதுல எங்க நான் அனுவை பத்தி தெரிஞ்சுக்க. மகா, நான் உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எங்க அக்காவும் உங்க அம்மாவும் பேசிக்கிட்டது கேட்டியா? சொந்தக்காரங்க பல வருஷம் கழிச்சு சந்திச்சு பேசுன மாதிரி இருந்துல. எங்க அம்மாவை பார்த்து உங்க அக்கா அக்கான்னு கூப்பிட்டாவ. எங்க அக்காவுக்கும் உங்க அம்மா அக்கானா, உங்க அம்மா எனக்கும் அக்கா தான். நீ எனக்கு அக்காவுன்னு மறு வரோம். இனி நீ என்னையே பேர் சொல்லி கூப்பிடுன்னு நான் உன்னையே கட்டாயப்படுத்த மாட்டேன். அதுக்கு பதிலாக நீ என்னைய பார்த்து மாமான்னு கூப்பிட்டா காணும். என்னது மாமான்னு கூப்பிடணுமா? நான் ஒன்னும் அப்படி கூப்பிட மாட்டேன். என் செல்ல பட்டுக்குட்டில மாமான்னு கூப்பிடா. நபருங்க, என்னால ஒன்னும் இப்படி எல்லாம் கூப்பிட முடியாது. எதுக்கு முக்கா கூப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. என்ன காரணம்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எனக்கு உங்களை அப்படி கூப்பிடுறது அறவே பிடிக்கல. இதுக்கு நான் உங்களை பேர் சொல்லியே கூப்பிட்டுட்டு போயிடுவேன். அப்பன் சரி, உன் ஆசையும் கெடுப்பானே. உன் இஷ்டப்படியே நீ பேர் சொல்லியே கூடு. என்ன நீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் உடனே சரின்னு சொல்லிட்டே? எனக்கு தெரியாத என் மகாவை பத்தி. நீ பேருக்கு தானே பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னது. எனக்கு தெரிஞ்சு மாமங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லையே. நீ எதுக்கு வேண்டாம்னு சொல்லுங்க. அது என்னன்னு தெரியல. எனக்கு மாமான்னு கூப்பிடுறது அறவே பிடிக்கல. எங்க ரோசியும் ரோசனும் என்னை பார்த்து மாமான்னு தான் கூப்பிடாவ. நம்ம மேரத்துக்கு அப்புறம் அவி ரெண்டுத்தையும் என்னையும் மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவியோ? நான் ஒன்றும் அவையில பார்த்தா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். அது அவிய இஷ்டம். அவிய இஷ்டப்படி மாமானை கூப்பிடட்டும், இல்லை அங்கிள்னு கூப்பிடட்டும். ஆனால் நீங்கள் என்னை மட்டும் மாமானை கூப்பிடுன்னு கட்டாயெல்லாம் படுத்தக்கூடாது. சரி சரி, கட்டாயெல்லாம் படுத்தலை. அது உன் இஷ்டம். உனக்கு என்னைய எப்போ மாமான்னு கூப்பிட தோணுதோ அப்போ மாமான்னு கூப்பிட்டுக்க. அதெல்லாம் எனக்கு எப்பவுமே கூப்பிட தோணாது. சரி சரி, அதையும் நான் பார்த்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுதே, அதுக்கு என்ன அர்த்தமா? நான் சொன்னதுக்கு அர்த்தம் உனக்கு போக போக தெரியும். போக போக தெரியும், அப்போ உனக்கு என்ன பற்றி புரியும். பாட்டு சூப்பராக தான் படிக்க. தேங்க்ஸ் மகா. உங்களுக்கு பழைய பாட்டும் பிடிக்குமா? பழைய பாட்டு புது பாட்டு எந்த பாட்டுனாலும் சரி, நல்ல பாட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். நீ என்னை பார்த்து பாட்டு பிடிக்க சொல்லலை. இருந்தாலும் நான் பாட்டு பிடிச்சோம்ல. ஆனால் நான் உன்ட்ட எத்தனை வாட்டி பாட்டு படின்னு கேட்டிருக்கேன். நீ இன்னும் படிக்கவே இல்லை. அதுக்காண்டி நான் இங்கே வச்சு இப்பவுமே பாட்டு படிக்கணுமாங்க? அப்படிலாம் நான் உன்னை பார்த்து சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியாது என் மகாவோட தைரியத்தை பற்றி. நீங்கள் இப்போ என்னை பற்றி கிண்டல் தானே பண்ணிய? அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு நான் போயிடலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அனுவ மாதிரி தைரியமாக இருக்கலாம்ல மகா. அனு வெளியில் எல்லாத்திட்டையும் தைரியமாக பேசணுன்னு அவள் பெரிய தைரியசாலின்னு நீங்கள் நினச்சிட்டுங்களோ? அதுதான் இல்லை. அவளுக்கு ஏன்ட்ட உள்ள தைரியம் கூட இல்லை. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு கூட சொல்ல தெரியல. மனசுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கா. நீ அவட்ட என்ன விஷயம்னு கேட்க வேண்டியதுன்னு. கேட்டேன், சரியான பதிலே சொல்லலை. யாரோ அவகிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கவ. ஆனால் அது யாருன்னு தான் தெரியல. அவட்ட நீ மறுபடியும் கேட்டு பார்த்துருக்கலாம்ல. கேட்கணும்னு நினச்சேன். அந்த நேரம் பார்த்து அம்மா வந்துட்டவ. அதான் இங்கே வந்துட்டேன். இப்போ அங்கே ஒத்திலே இருக்கா? இல்லை, கூட ஆதினன்னு நின்னவ. அப்போ கவலை விடு, மிச்சத்தை அவன் பார்த்துக்கிடுவான். நான் பிரியாக்கிட்ட சொல்லிவிட்டதுக்கு நானே அனுக்கிட்ட போய் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துருந்துருக்கலாம். இன்ன வரேன்னு பிரியாக்கிட்ட சொல்லி விட்டுருந்தா. வர நேரத்தை பார்த்தா அனு இன்னும் கவலையோட தான் இருக்கான்னு நினைக்கேன். இதுலேயே நினச்சிட்டு இருந்தா என்ன ஆகுது? நம்ம 2 பேரும் அங்கே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துருமா? இப்போ நானும் அதை தாங்க நினைச்சேன். என் மகாவோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதெல்லாம் தெரியும். எப்படி தெரியும்னு சொல்லுங்களா? கண்டிப்பாக இப்போ நான் சொல்லணுமா? ஆமாம், கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்லி தான் ஆகணும். சரி, என் பட்டுக்குட்டி ஆசைப்பட்டு கேட்டுட்டு சொல்லிக்கேன். என் பட்டுக்குட்டி மக்கா என்னோட மனசுக்குள்ளே தானே இருக்கா. அப்படி இருக்கிறதுல அவள் மனசுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு எனக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? எனக்கு தெரியும், நீங்கள் இப்படி தான் பேசுவேன்னு. கண்டிப்பாக இந்த பிளான் சக்ஸஸ் ஆகலாம். சொதப்பிடாதுல்ல? ஆகும், சொதப்பாது. தைரியமாக இறங்கும். கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நானும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அப்படி ப்ரோ, நீங்கள் சொல்கிறத கேட்க என்னமோ ஜெயிச்சது மாதிரி ஃபீல் ஆகுது. மது, நீ இப்போவுமே வீட்டுக்கு கிளம்புறியா? ஆமாண்ணு. அம்மா வீட்டுக்கு வர சொல்லிட்டு போயிருக்காவ. மது, ஒரு 5 மினிட் வெயிட் பண்ணு. நான் மேடத்துக்கு கால் பண்ணி சொல்லிட்டு உங்களையே வந்துடுறேன். ஏய் டோரா, இப்போ நீ கண்டிப்பாக அவ கூட போய் தான் ஆகணுமா? பின்ன நான் போகலன்னா என் மது ஒத்தையில போவா? அவள் ஒன்று இப்போ ஒத்தில் போகிறது இல்லை. 2 பேரும் ஜோடியை போதுக்கு முடிவு பண்ணிட்டு இங்கே சொல்லிட்டு போதான் வந்திருக்காவ. மது, நீ இப்போ எப்படி வீட்டுக்கு போகிற? இவிய கூட பைக்கில் வர சொல்லி தான் இவிய அக்கா சொல்லிட்டு போயிருக்காவ.
அப்போ சரி நீ கிளம்பு, நான் அப்புறமா வரேன். அனு நாங்கள் வரமிச்சில் ஏதோ பிளானை பற்றி பேசிகிட்டு இருந்தால என்னது? அது வந்து ப்ரோ, எங்கள் அண்ணனையும் மகியும் தான் எப்படி மீட் பண்ண வைக்கலான்னு தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மகியாரு உங்கள் அண்ணனோட லவரா? ஆமாம் ப்ரோ, அது மட்டும் இல்லை, எங்களோட ஃப்ரெண்டும் கூட. இது போதாதாங்க ரெண்டு பேர்த்தையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கு? ப்ரோ உங்களுக்கு அது ரெண்டுத்தை பற்றி சரியா தெரியல, அதான் இப்படி பேசிய. எங்கள் அண்ணெல்லாம் லேசுப்பட்டும் கிடையாது. ரெண்டு பேத்து கூட எல்லாம் பிரச்சனை வந்தால் போதும் போடின்னு சொல்லி போயிட்டே இருப்பான். அதுக்காண்டி மகியும் ரொம்ப வசதின்னு சொல்ல முடியாது. அவனுக்கு மேலே வந்தவா, அவள் மேலே எந்த தப்பு இல்லைன்னா போதும் போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. நானும் மகிட்ட போய் எத்தனை வாட்டியும் பேசி பார்த்தாச்சு. இந்த விஷயத்தில் அவள் பிடி கொடுத்தே பேச மாட்டேக்கா. அதுக்காண்டி ரெண்டு பேர்த்தையும் அப்படியே விட்டுற முடியுமா? நம்ம எல்லாரும் தான் முயற்சி பண்ணி அவிய ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு தான் ப்ரோ சின்னதாக ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு பேசிகிட்டு இருந்தோம். பார்ட்டி எப்போ வைக்க பெரிய சொன்னால் நானும் கலந்துக்குவேன். இன்னைக்கு நைட்டு தான் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நைட்டுனா நான் வர்றது கஷ்டம்தான். ட்ரிங்க்ஸ் பார்ட்டி இருக்குன்னு இப்போ எப்படி சொல்லு, கேர்ள்ஸ்லாம் கலந்துக்கிட்டதுனால அதெல்லாம் கிடையாது ப்ரோ. அக்காவும் கூட வந்திருக்காவில, அதனால நான் நேரத்துக்கு கிளம்பி ஆகணும். ப்ரோ அப்பனா பார்ட்டியை நீங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முந்தைய வச்சுருமா? எனக்காண்டிலாம் மாற்றி வைக்கண்டானோ. உங்களுக்கு எந்த டைம் ஓகே அந்த டைம்ல வச்சிடுங்க. நீங்கள் வந்தால் மதுவும் கூட வருவா, எங்களுக்கு வேற ஜாலியாக இருக்கும். என்ன பெறானோ, நான்லாம் வர மாட்டேன். எங்கள் அம்மாலாம் என்னைய கண்டிப்பாக விட மாட்டாவுமா. உங்கள் அம்மாட்ட நீ ஒன்றும் கேட்கண்டா, நானே கேட்டுக்கிடுவேன். ப்ரோ நீங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்புங்க, நாம கிட்ட பேசிட்டு டைம் எப்போன்னு சொல்லுங்க. சரி அனு, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே ப்ரோ, மதுவை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போங்க. சரி அனு. நான் போயிட்டு வரேன். சரி மது போயிட்டு வா. ரெண்டு பேரும் இங்கேருந்து போயாச்சு. இதுலேயே பார்த்துட்டு நிற்கிறது, பின்னாடி போய் டாட்டா காமிச்சிட்டு வர வேண்டியது தானே? குட் ஐடியா. இப்போ கூட அங்கேருந்தே கிளம்பியிருக்க மாட்டாவ, நான் ஓடி போய் டாட்டா காமிச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேலே ஒன்றை விட்டா சரிப்பட்டு வரமாட்டேன். இப்படி பிடிச்சி வச்சா என்னால் போக முடியாதோ? நீ இப்போ அங்கே போய்க்கூடே பிரயோஜனம் இல்லை தான். ரெண்டு பேரும் இதே நேரம் வீட்டுக்கே போய் சேர்ந்துருப்பாவ. அப்போ நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க. நீயும் கூட வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம். இப்போ இதுக்கு நான் உங்கள் கூட வரணும்? பார்ட்டின்னு சொன்னால் மட்டும் காணுமா, அரேஞ்செல்லாம் பண்ணாண்டாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு டைமை முடிவு பண்ணணும். இப்போ வீட்டுக்கு தானே போகிறோம், ரோஸுக்கிட்ட கேட்டே முடிவு பண்ணிக்கலாம். வேண்டாம், நீங்கள் வச்சு கால் பண்ணி கிளம்பலாம். அதெல்லாம் முடியாது, நேரில் போய் கேட்போம். அப்போ சரி, நீங்கள் போய் கேட்டுட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுங்க. நபரானு சொன்ன கேளு, நீ வந்தால் தான் நான் போவேன். இப்போ இதுக்கு பாபான்னு பிடிவாதம் பிடிக்குதே, என்னாலலாம் இப்போ வர முடியாது. ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க. இந்த மஞ்சள் மண்டை வேற இங்கேயே பார்த்துட்டு இருக்கா, எரிச்சலாக இருக்கு. நீ இப்போ உடனே என் கூட வா. வரலன்னா என்ன பண்ணுவியா? இங்கேருந்து எங்கள் வீடு வரைக்கும் நீ தூக்கிட்டே போயிடுவேன். இன்னைக்கு ஏன் மானத்தை வாங்கினே வந்திருக்கே. சரி வாரேன், போங்க. எப்படி என் வழிக்கு வந்தியா? வானில இதில் உட்காரு, நான் உனக்கு குடிக்க ஜூஸ் கொண்டு வரட்டா? வேண்டாக்கா, அப்புறமா குடிக்கேன். இந்த வீட்டிலேயே இருக்கியே, மழை பெஞ்சா வீடெல்லாம் ஒழுகும் போல. இப்படிப்பட்ட வீட்டில் இருக்குன்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? அரண்மனை மாதிரி அங்கே வீடு கிடக்கு, அதை போட்டுட்டு எதுக்காக்கா இங்கே கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிய? நீ எங்களோட பழைய நிலைமையை மனசில் வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்க. அப்போ இருந்த எந்த சொத்துமே இப்போ எங்களுக்கு சொந்தம் இல்லை. ஏன் இந்த வீடு கூட எங்களுக்கு இல்லை, வாடகைக்கு தான் இருக்கோம். நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போகும் சொல்லக்கூட நீங்கள் நல்லா வசதியாக தானக்கா இருந்தியே. அதுக்கப்புறம் என்னக்கா நடந்து, ஏன் இப்படி கஷ்டப்பட்டியே? எல்லாம் விதி நிலா. நாங்கள் கஷ்டப்படணுன்னு எங்கள் தலையில் எழுதியிருந்திருக்கு, அதான் நடந்திருக்கு. கொஞ்சம் என்ன நடந்துன்னு புரியும்படியே சொல்லுங்களாக்கா. நீங்கள் சென்னைக்கு போய் கொஞ்ச நாள் இருக்கோம். அப்போந்தான் சரோஜாவும் சரோஜாவோட வீட்டுக்காரரும் வியாபாரத்தில் ரொம்ப நட்டமாகி போச்சுன்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தவ. மகாவோட அப்பாவும் அவிய வாங்கின எல்லா கடனையும் அடைச்சிட்டாவ. அதுக்கு பிறகு இன்னொரு வியாபாரம் செய்ய போகிறோம், எங்களுக்கு உதவுங்கன்னு கேட்டாவ. மகாவோட அப்பாவும் அதுக்கு சரின்னு சொல்லி எல்லா உதவியும் செஞ்சாவ. ஒரு மாதம் போயிருக்கோம். கோர்ட்டிலேருந்து ஒரு நோட்டீஸ் வந்துருந்து, வாங்கின கடனை ஒரு வாரத்தில் அடைக்கணும், அப்படி இல்லைன்னா வீட்டை ஜப்தி பண்ணிடுவேன்னு வந்திருந்து. அப்போந்தான் மகா அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னவ, இப்போ சரோஜா ரொம்ப வசதியாக இருக்கான்னு. அவன் நினச்சா இந்த கடனெல்லாம் உடனே அடைச்சிடலான்னு. மகா அப்பா வேண்டான்னு தான் சொன்னவ. நான் ஒருக்கா கேட்டு பார்ப்பேன்னு சொல்லி இங்கேருந்து விழா கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே போன பிறகு தான் எங்களுக்கு எல்லா விஷயமே தெரிய வந்துச்சு. வியாபாரத்தில் நட்டன்னு சொன்னது, எங்ககிட்ட வந்து பணத்தை கெட்டது, எல்லாமே ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்தின நாடகம்னு. அதையும் நம்பி நாங்கள் எல்லா சொத்தையும் இழந்துட்டோம். இனி அந்த ஊரில் இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லி தான் அங்கேருந்து இங்கே கிளம்பி வந்துட்டோம். பார்க்கறதுக்கு நல்லபல மாதிரி இருப்பா. கூட பிறந்த அண்ணனுக்கு எப்படி தான் துரோகம் பண்ண அவளால் முடிஞ்சிச்சோ தெரில. எல்லாம் பணத்து மேலே உள்ள ஆசை தான். அதுக்காக கூட பிறந்தவனே ஏமாத்திருக்காளே,
அவெல்லாம் விளங்குவாளா? அவள் பண்ண பாவத்துக்கு கடவுள் கண்டிப்பாக கூலி கொடுப்பாருக்கா. ஏற்கனவே கொடுத்துட்டு வரணில்ல. என்னக்கா நடந்துச்சு? இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முந்தி கொரோனா வந்துச்சுல, அப்பமே 2 பேரும் இறந்துட்டாவலாம். இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். எந்த வீட்டில் வச்சு எங்கள் 2 பேர்த்தையும் அவைய அவமானப்படுத்தினவளோ அதே வீட்டில் கடைசியில் கூட கால் எடுத்து வைக்க முடியாத நிலைமையில தான் அவைய 2 பேரும் போய் சேர்ந்துருக்காவ. இதுவே அவைய 2த்துக்கும் பெரிய தண்டனை தான். இன்னைக்கு அவள் பெத்த பையன் பைத்தியக்காரி மாதிரி தனியாக நின்றுட்டுருக்கான். இப்படிலாம் நடக்கும் பட்சத்தில் தான் கடவுள் இருக்காருன்னு தோணுதுக்கா. வெளியில் பைக் சத்தங்களுக்கு அபியும் மகாவும் வந்துட்டவன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ள வாங்க. மகா என்ன மொட்டையே வாங்கன்னு சொல்லுங்க. வாங்க மாமான்னு சொல்லு. இதை தான் நான் மகக்கிட்ட சொன்னேங்க்கா. ஆனால் இவ அப்படியே கூப்பிட மாட்டாளாம். எதுக்கு அவனை பார்த்து மாமனை கூட மாட்டேக்க? அவன் மேலே கோவமா? ஐய மேலே கோவம்லாம் இல்லை. எனக்கு மாமனை கூப்பிடவே பிடிக்கல. ஏக்கா மகாவுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுக்கா? சின்ன பிள்ளையில மகா அபியோட கையை பிடிச்சிட்டு மாமா உங்கள் கூட தான் வருவேன், உங்கள் கூட தான் வருவேன்னு அடம்பிடிப்பா. இப்போ மாமனே கூப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. ஏன்க்கா? அது ஒரு பெரிய கதை நிலா. நீங்கள் எல்லாரும் இங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி போயிட்டே. எங்கள் மகா அபிமாமட்ட போகணுன்னு ஒரே அழுது காய்ச்சல வந்துட்டு. அப்பந்தான் சரோஜாவை எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா. சரோஜாவோட மகன் இருக்காம்ல, அவன் தான் இவளை பார்த்து மாமனை கூப்பிடுன்னு சொன்னான். இவ அவனை மாமனை கூப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவா. அப்போவே அந்த பையன் சரியான திமிரு பிடிச்சவன். கடைக்கு போகணும் சொல்லலாம், மாமா கூட வான்னு கையை பிடிச்சி இழுத்து கூப்பிடுவான். இவ அவனை தள்ளி விட்டு நீ ஒன்று என் மாமாவில் அபி மாமா தான் என்னோட மாமன்னு சொல்லிட்டு என் பின்னாடி வந்து ஒளிஞ்சு நின்றுடுவா. ஏய் மகா, கேட்டுச்சா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போவே என்னை பார்த்து மாமனை கூப்பிட்ருக்க. இப்போ எதுக்கு மாமனை கூப்பிட மாட்டேக்க? இப்போ மாமானாலே அவன் என்கிட்ட தொந்தரவு பண்ணது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்திலே வருது. அதுக்கு தான் நான் உங்களை பார்த்து மாமான்னு கூப்பிட மாட்டேன்னு சொன்னேன். அவனால் மகா ரொம்ப பாதிக்கப்பட்டுப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் போட்டவி மகா பழையபடியே உன்னை பார்த்து மாமான்னு கூப்பிடுவா. நானும் அந்த நாளுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இல்லை 3 பேரும் சாப்பிட்டீங்களா? நான் அப்புறமா உங்கள் கூட சாப்பிடுங்கக்கா. ஃபர்ஸ்ட்டு இவி 2 பேரும் சாப்பிடட்டும். 2 பேரும் போய் கை கழுவிட்டு வாங்க. நாங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கோம்.